புராண காலங்கள்ல இந்த உலகமே பிரளயத்தால கடல்ல மூழ்கி போனப்போ இந்த ஒரு கோயில் மட்டும் அழியாம அப்படியே இருந்ததாம். தமிழ்நாட்டிலேயே ரொம்பவே வித்தியாசமா ஒரே கோயிலுக்குள்ள ஒன்றன் மேல ஒன்றா 3 அடுக்குகள்ல 3 சிவபெருமான் 3 வடிவங்கள்ல அருள் பாலிக்கிறது இங்க மட்டும்தான். சீர்காழி வந்தா ஞானம் வரும்னு சொல்லுவாங்க. காரணம் சமய புரவர்கள் நால்வர்கள்ல திருஞான சம்பந்தருக்கு 3 வயசுல பார்வதி தேவி ஞானப்பால் ஊட்டியதும் இங்கதான். அப்போ எவ்வளவு பழமையான கோயில் பாருங்க. அது மட்டுமல்லாம வடநாட்டுல காசினா காசிக்கு அடுத்தபடியா தென்னாட்டுல 18 அஷ்ட பைரவர்களும் ஒரே இடத்துல காட்சி கொடுக்கறது இந்த கோயில்ல மட்டும்தான். அப்புறம் 18 சித்தர்கள்ல ஒருவரான சட்டை முனி சித்தர் ஜீவ சமாதி அடைந்ததும் இந்த கோயில்ல தான். சக்தி வாய்ந்த அம்மனோட 108 சக்தி பீடங்கள்ல இந்த கோயில் 11வது சக்தி பீடமா விளங்குது. இங்க சட்டைநாதர் மகாவிஷ்ணுவோட ஆணவத்தை நீக்கி விஷ்ணுவோட தோலை சட்டையாகவும் அவரோட முதுகெலும்ப தண்டாயுதமாகவும் மாற்றி வச்சுக்கிட்டார். மாந்திரிகம், வில்லி சூனியம், குடும்ப வறுமை, சட்ட சிக்கல்களை தீர்த்து வைக்கிற சக்தி வாய்ந்த ஸ்தலம் இந்த சீர்காழி சட்டைநாதர் கோயில். இப்படி பல பெருமைகளோட காலங்காலமா சோழர்கள் திருப்பணிகள் செஞ்ச 1500 வருஷம் பழங்கால சிவன் கோயிலான சீர்காழி சட்டைநாதர் கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க சிதம்பரம் கோயிலுக்கு வந்தா அங்க இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த சீர்காழி சட்டைநாதர் கோயில் அமைஞ்சிருக்கு. நாம எந்த கோயில்லையும் பலிபீடத்துக்கு அபிஷேக பூஜைகள் நடக்கிறத பார்த்திருக்க மாட்டோம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற கோயில்கள்லயே பலிபீட பூஜை இந்த கோயில்ல மட்டும்தான். அதுவும் வாரம் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிரவார பூஜையா இரவு 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சக்தி வாய்ந்த நள்ளிரவு பூஜை நடக்கும். இதுல நள்ளிரவு 12 மணிக்கு சட்டைநாதருக்கு புனுகு சட்டம் சாத்தி பூஜைகள் நடக்குமா. இதுல கலந்துகிட்டா எப்படியாப்பட்ட கஷ்டமும் நமக்கிட்ட இருந்து காணாம போயிடுங்கிறது அந்த நேரத்துல இங்க வர பக்தர்கள் கூட்டத்தை வச்சே நம்ம முழுசா நம்பலாம். இந்த கோயில் குளத்தோட பிரம்ம தீர்த்தத்தோட சேர்த்து மொத்தம் 22 புண்ணிய தீர்த்தம் இருக்கு. அதுல பிரம்ம தீர்த்தமான குளத்தோட கரையில திருஞான சம்பந்தர் 3 வயசுல குழந்தைய பசிக்க அழுந்துட்டு இருந்தப்போ உமா மகேஸ்வரியான பார்வதி தேவி ஞானப்பால் கொடுத்து, அதே நேரம் திருஞான சம்பந்தரோட தந்தை வந்து யார் உனக்கு இந்த பாலை கொடுத்தார்னு கேட்க தோடுடைய செவியன்னு சொல்லி முதல்ல அப்பரோட தேவார பாடல் பற்றது இந்த ஸ்தலம் தான். அதனாலேதான் சம்பந்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வடமேற்கு மூலையில தனி சன்னதியும் திருஞான சம்பந்தருக்கு அமைச்சிருக்காங்க. இதனாலேயே இங்க பிரசாதமா நமக்கு பால் தருவாங்க. அதோட வருஷம் சித்திரை 2ஆம் நாள்ல புராணத்தை சொல்ற விதமா திருமலைப்பால் உற்சவம் கொண்டாடப்படுது. இந்த சட்டைநாதர் கோயில்ல ஆண்கள் சட்டை இல்லாமையும் பெண்கள் தலையில பூ வச்சுக்காமலையும் வருதுங்கிறது ஐதீகம். கோயிலுக்குள்ள நம்ம நுழையும் போது கீழே முதல் தளத்துல பிரம்மபுரீஸ்வரர் சுயம்பு லிங்க மூர்த்தமா அருள் பாலிக்கிறார். பிரம்மனுக்கு ஆணவம் பிடிச்சதால பிரணவ மந்திரத்தை மறக்க செஞ்சு பின் இந்த லிங்கத்தை வழிபட்டதால சாப விமோசனம் கிடைச்சி பிரம்மபுரீஸ்வரனா சிவன் எழுந்திருந்தார். அடுத்து மேல 2வது தளத்துல தோணியப்பர் பெரியநாயகி அம்மன் திருக்கைலாய கோலத்துல மனித உருவம் எடுத்து குருமூர்த்தமா அருள் பாலிக்கிறாங்க. பிரளய காலத்துல உலகமே கடல்ல மூழ்கி போனப்போ 64 கலைகளையும் ஆடையா உடுத்திக்கிட்டு பிரணவ மந்திரத்தை தோணி அதாவது படகா மாற்றி பார்வதி தேவியோட பிரளயத்திலையும் அலையாம இருந்த சீர்காழி கோயிலை பார்த்து தோணியப்பராக சிவபெருமான் குடிக்கொண்டாருன்னு புராணங்கள் சொல்லுது. அடுத்து 3வது தலம் முத்து வடுகு சட்டைநாதரா சிவனானவர் கால பைரவ அம்சத்துல இங்க அருள் பாலிக்கிறார். 3 அடியில உலகத்தை அளந்து மகாபலி சக்கரவர்த்திய அழிச்சதுக்கு அப்புறம் மகாவிஷ்ணுவுக்கு ஆணவம் பெருக அந்த ஆணவத்தை அடக்க சிவன் பைரவ அம்சத்துல மகாவிஷ்ணுவோட மார்பிள தட்டி கீழே வீழ்த்திட்டாரு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவோட ஆணவம் அழிஞ்சி மகாவிஷ்ணுவோட வேண்டுதலுக்கு ஏற்ப அவரோட தோலை சட்டையாகவும் விஷ்ணுவோட முதுகெலும்ப தண்டாயுதமாகவும் மாற்றி சட்டைநாதராக அருள் பாலிக்கிறார். இப்படி 3 தலங்கள்லயும் சிவன் வேற ரூபத்துல படைத்தல், காத்தல், அழித்தல்னு உருவமாகவும் அரூபமாகவும் உருவமாகவும் அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலோட ஸ்தல விருட்சமா மூங்கில் மரம் விளங்குது. இந்த கோயிலோட நடை திறக்கிற நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், திரும்பவும் மாலை 4 மணில இருந்து இரவு 8:45 வரைக்கும் கோயில் திறந்திருக்கும்.
புராணங்கள் படி சீர்காழின்னு சொல்லப்படுற இந்த ஊருக்கு பிரம்மபுரம், தோணிபுரம், கழுமலம், காளின்னு 12 வெவ்வேறு பெயர்கள் இருப்பதா சொல்லப்படுது. சைவ சமயத்துல தேவாரம் பாடல் பெற்ற 276 சிவாலயங்கள்ல இந்த கோயில் 14வது பாடல் பெற்ற ஸ்தலமாவும், சோழ நாட்டு காவிரி ஆறோட வடகரையில அமைந்த ஸ்தலங்கிறதால கல்வெட்டுகள் படி சோழர்கள் 10ஆம் நூற்றாண்டுல இருந்து பராந்தக சோழன், ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன்னு திருப்பணிகள் செஞ்சு, பின்னர் பாண்டியர், விஜயநகர, நாயக்க மன்னர்கள்னு திருப்பணிகள் செஞ்ச வரலாறு நிறைந்த கோயில் இது. இந்த சீர்காழி சட்டைநாதர் கோயில்ல சோழர் கால கட்டடக்கலை, 3 தலங்களோட சிவதரிசனம், குளத்தை பார்க்கும்போது திருஞான சம்பந்தரோட வரலாறுன்னு வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய முக்கியமான சிவஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட் செலுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.